வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த நாளில் சந்தோஷம் என்கிற தலைப்பின் கீழாக ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு இந்த வார்த்தையை நாம் நிறைவு செய்ய நான் கர்த்தரால் ஆசிக்கிறேன். சந்தோஷம், இந்த வார்த்தை அநேக பேருக்கு என்னவா இருக்குது அப்படின்னா வார்த்தையாக தான் இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் உண்மையாகவே சந்தோஷம் ரொம்ப நாளாயிடுச்சு. எங்கள் சிரிச்சின்னு சொல்கிறோம். குடும்பமாக சேர்ந்து ஸ்தோத்திரம் சிரித்து ரொம்ப நாளாயிடுச்சு, சந்தோஷமாக இருந்து ரொம்ப நாளாயிடுச்சு அப்படிங்கிற குடும்பங்கள் இன்றைக்கும் உண்டு. இன்றைக்கி உண்மையாகவே வந்திருக்கிறத பார்க்கிற உங்கள் யாவருக்கும் இந்த வார்த்தை பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தரால் ஆசிக்கிறேன். இன்றைக்கி சந்தோஷம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். வாசிக்கலாம் திரும்பி. நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள். நல்லா கவனிக்கணும் சபை விசுவாசிகள். ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, இப்பொழுதும் நீங்கள் துக்கம் அடைந்திருக்கிறீர்கள். துக்கமாக இருக்கிறீங்க. ஆண்டவருக்கு உங்கள் இருதயத்தின் ஆழங்களை ஆண்டவரால் அறிந்து கொள்ள முடியும். உங்கள் இருதயத்தின் எண்ணங்கள், நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீங்க, நீங்கள் எந்த சூழ்நிலை இருக்கிறீங்க என்பதை ஆண்டவருக்கு மிக மிக நல்லாவே தெரியும். இன்றைக்கி ஆண்டவர் சபையை பார்த்து சொல்கிற வார்த்தை, நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் என்ன துக்கத்தோடு வந்திருக்கிறீங்களோ அது ஆண்டவருக்கு தெரியும். சில பேர் இந்த துக்கத்தை சொல்ல முடியும். எதுக்காக துக்கமாக இருக்கிறீங்க அப்படின்னா, இதுக்காக தான் துக்கமாக இருக்கிறேன்னு நம்மளால் சொல்ல முடியும். சில பேர், ஏன் நீ துக்கமாக இருக்கிற, ஏன் உன் முகம் எப்பவுமே டல்லாகவே இருக்குது, ஏன் என்னாச்சு அப்படின்னா, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ துக்கம் மற்றவர்களுக்கு சொல்கிற துக்கம் இருக்குது. இன்னொரு துக்கம் சொல்ல முடியாத பர்சனல், சொல்ல முடியாத துக்கம், அது நமக்கு மாத்திரம், ஆண்டவருக்கு மாத்திரம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அது போல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள். அப்போ துக்கத்தோடு இருக்கிறீங்க என்பது ஆண்டவருக்கு தெரியும். நீங்க என்ன தேவையோடு வந்திருக்கிற என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க துக்கமா வந்திருக்கிறீங்க, நான் மறுபடியும் உங்களை பார்க்கும்போது அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். நல்லா கவனிக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்த ஒருவரும் ஆண்டவர் திருப்தி இல்லாம, சந்தோஷம் இல்லாம, விடுதலை இல்லாம, அல்லது பிரச்சனைக்கு தீர்வு இல்லாம ஒருத்தரையும் நம்மால சொல்லவே முடியாது. எல்லாரும் யாரெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை தேடி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவரால் இது முடியும் அப்படின்னு நினைச்சு யாரெல்லாம் ஆண்டவர்கிட்ட வந்தாங்களோ எல்லாருக்கும் ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். இப்போ அந்த வசனம் சொல்லுது, இப்போ நீங்க துக்கத்தோடு வந்திருக்கிறீங்க, இந்த வசனத்தை கேட்குறீங்க. இந்த வசனத்தை கேட்ட பிறகு நான் உங்களை மறுபடியும் நான் பார்க்கும்போது உங்களுக்கு துக்கம் இருக்காது, உங்க இருதயத்தில் சந்தோஷம் இருக்கும். என்ன இருக்கும்? சந்தோஷம். அடுத்த லைன் சொல்லுது, நான் கொடுக்கிற சந்தோஷம். அடுத்த லைன் சொல்லுது, உங்க சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். இப்போ இந்த வார்த்தையை எடுத்து போட மாட்டான்னு சொல்லும்போது நமக்கு எல்லாருக்கும் என்ன ஒரு நினைவில் வரும் அப்படின்னா, என் கணவன் மனைவிக்குள்ளே வருகிற எண்ணம் என்னவா இருக்கும் அப்படின்னா, அவங்க மூணாவது நபர், அவங்களால தான் அடிக்கடி என் குடும்பத்தில் பிரச்சனை வருது, இவங்களால தான் இவங்களால தான் என் வாழ்க்கையில் பிரச்சனை அடிக்கடி வருது, இவங்க ஒருத்தர் தான் இல்லாத பொல்லாதையும் சொல்லி பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறாங்க. சந்தோஷமா இருக்க வேண்டிய வாழ்க்கையில் எந்த ஒரு நபரால என் சந்தோஷம் கெடுக்குது அப்படின்னு நினைக்கிற அந்த பர்சன் இந்த வார்த்தை சொல்லுது, நான் உங்களுக்கு உங்க இருதயத்தில் சந்தோஷப்பட வைக்கிறேன். ரெண்டாவது, நான் கொடுக்கிற சந்தோஷத்தை உங்களிடத்திலிருந்து உன்னிடத்திலிருந்து உன் குடும்பத்திலிருந்து இனி எந்த மனுஷனும் எடுத்து போட மாட்டான்.
சரி, இந்த சந்தோஷத்தை ஆண்டவர் யாருக்கெல்லாம் தர்றார்? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீங்க துக்கமா வரீங்க, நீங்க துக்கம் அடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், அந்த சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். சரி, யாருக்கு ஆண்டவர் இந்த சந்தோஷத்தை கொடுக்கிறார் என்பதை சொல்லி நான் கடந்து போறேன். யாருக்கெல்லாம் சந்தோஷம் அப்படின்னா, இயேசு யாருடைய வீட்டில் தங்கி இருக்கிறாரோ அவர்களுக்கு சந்தோஷம். நீங்க எழுதி கொள்ளுங்க, யார் இயேசு தங்கியிருக்கிற வீட்டில் சந்தோஷம் வரும். இயேசு யார் வீட்டுக்குள்ள இருக்கிறாரோ அவங்க வீட்டுக்குள்ள சந்தோஷம். ஏன் சந்தோஷம் வரும் அப்படின்னா, இயேசு அவர்கள் வீட்டுக்குள்ள போகும்போது அந்த வீட்டுக்குள்ள என்னென்ன குறை இருக்குதோ ஆண்டவர் மாற்றுகிற தெய்வம். அப்ப அந்த வார்த்தை சொல்லுது, நமக்கு தெரிந்த ஒரு பகுதி என்ன அப்படின்னா, இன்னைக்கு சகையை குறித்து தெரியும். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரம், அதுல ஆமென் ஸ்தோத்திரம் 5வது 6வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டில் தங்க வேண்டும். இந்த பகுதியை ஒரு ஓரலாக சொல்லிட்டு நான் கடந்து போறேன். இப்போ ஆண்டவரை பார்க்கும்படி போறான், பார்த்துட்டு வந்தோன்னு நினைக்க போறான். நல்லா கவனிக்கணும், ஆண்டவரை பார்த்துட்டு திரும்ப அவன் வேலை, வரி வசூலிக்கிற வேலை, வட்டி வசூலிக்கிற ஒரு மனுஷன். ஆண்டவரை பார்த்து திரும்ப வந்து நம்ம வேலையை செய்யலாம். எல்லாம் ரொம்ப பில்டப்பா பேசிட்டு இருக்கிறாங்களே, ஆண்டவர் பார்த்துட்டு வரலான்னு நினைச்ச ஒரு மனுஷன். ஆனா இவனுக்கே தெரியாத ஒரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, ஆண்டவரை பார்க்கும்படி போன மனுஷன் இடத்துல வந்து ஆண்டவர் அண்ணாந்து பார்த்து, மனுஷனே, சகையவே, இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்கணும்னு சொல்றாரு. இந்த சர்ப்ரைஸ் அவன் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே முடியாது. ஆண்டவரை நான் பார்க்கணும், ஆண்டவர் என்ன பார்க்கணும்னு நினைக்கவே இல்லை. அந்த ஒன்று வசனத்தில் வந்து நீங்க வாசிக்கும் போது, நான் இயேசு எப்படிப்பட்டவரை, 3வது வசனத்தை நினைக்கிறேன், இயேசு எப்படிப்பட்டவரை நான் பார்த்துட்டு வரணும்னு நினைக்கிறேன். ஆனா அவனுக்கு காத்திருந்த ஒரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, ஆண்டவரே வந்து உன் வீட்டுக்குள்ள தங்கணும்னு சொன்னது அவனுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். 6வது வசனத்துல, அவன் சீக்கிரமா இறங்கி, எந்த மரத்திலிருந்து இறங்கி வரான்? காட்டத்தி மரத்திலிருந்து சீக்கிரமா இறங்கி, ஆண்டவர் சொன்ன வார்த்தை அவனால என்ன பண்ண முடியல, தாங்கவே முடியல. சந்தோஷம். அவன் நினைச்சதெல்லாம் என்னது? ஆண்டவர் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, ஆண்டவர் யாரெல்லாம் நம்புறாங்களோ, யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்களோ, யாரெல்லாம் இயேசுவை பின்பற்றுறாங்களோ அவங்க வீட்டுக்கு தான் போவான்னு சகை நினைச்சிருந்தான். ஆனா ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு? நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கிற தகப்பன். இப்ப நினைக்கிற உடனே ஆண்டவர் சொல்றாரு, சந்தோஷத்தோடு இறங்கி ஆண்டவரை வீட்டுக்குள்ள கொண்டு போறான். அந்த வீட்டுக்குள்ள கொண்டு போன உடனே ஆண்டவர் சொல்றாரு, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறான். அப்ப இப்போ இதுவரைக்கும் அந்த சந்தோஷம் சகை பார்த்ததே இல்லை. அவனுடைய வேலையெல்லாம் என்ன, அவனுடைய எண்ணம் எல்லாம் என்ன? தூங்கணுமா, எழுந்துமா, போய் அங்க போய் வரி வசூலிக்கணும், அங்க போய் வட்டி கேட்கணும், அங்க போய் காசு வசூலிக்கணும், இதுதான் இவனுடைய வேலையே. ஆனா ஆண்டவர் வீட்டுக்குள்ள வந்த உடனே பணத்தினால வராத சந்தோஷம், அநியாயமாய் வாங்கின வட்டினால வராத சந்தோஷம், ஏசப்பா வீட்டுக்குள்ள வந்த உடனே அவனுக்கு தலைகால் புரியல. இப்ப அவன் என்ன சொல்லணும்? நான் வட்டி வாங்கியிருக்கிறேன், அநியாயமா வாங்கின வட்டியை நான் திரும்ப கொடுக்கிறேன் என்பது அதுதான் இயல்பான ஒரு வார்த்தை. ஆனா இவன் சொல்றான், ஆண்டவர் வீட்டுக்குள்ள வந்துட்டாரு, சந்தோஷம் புரியல, மிக சந்தோஷம். அவன் சொல்றான், நான் 4 தனியா கொடுக்கிறேன், ஏசப்பாவை என் வீட்டுக்குள்ள வந்துட்டாரு. அவனுக்கு தெரியும், நான் அநியாயமாய் வாங்கினது என் கிட்ட இருந்து போனாலும் ஏன் எனக்குள்ளே என் வீட்டுக்குள்ள வந்திருக்கிறதையும் அவர் பெரியவர். இது பணத்தினால கிடைக்காத சந்தோஷம், ஏசப்பா என் வீட்டுக்குள்ள வந்த உடனே எனக்கு என்னது கிடைக்குது. இன்னைக்கு இந்த சந்தோஷத்தை தான் இன்னைக்கு நிறைய பேரால அனுபவிக்க முடியல. சர்ச்சுக்கு வரோம், பாட்டு பாடுறோம், ஆராதிக்கிறோம், எல்லாம் ஓகே. ஆனா எத்தனை பேருடைய வீட்டில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருன்னா, இன்னைக்கு நிறைய பேருடைய வீட்டில் ஆண்டவர் இல்லவே இல்லை. நல்லா கவனிக்கணும். நிறைய பேருடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருந்தாலும், ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகளாக இருந்தாலும், இன்னைக்கு அநேகருடைய வீடுகளில் ஆண்டவர் தங்கவே இல்லை. இன்னைக்கு
நம்மால எத்தனை பேரால சொல்ல முடியும் என் வீட்டுக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறாரு என்பதை? எத்தனை பேரால சொல்ல முடியும் அப்படின்னா ஒருத்தரும் சொல்ல முடியாது. சபையே நல்லா கவனிக்கணும். இயேசு யார் யார் வீட்டுக்குள்ள வராரோ, அதுதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார், நான் உள்ள பிரவேசிப்பேன். இன்னைக்கு நிறைய பேருடைய வீடுகளில், நிறைய பேருடைய இருதயத்தில் ஆண்டவர் தங்க முடியாதபடி சூழ்நிலை தடை. ஒருவேளை சகை அதே நிலைமையில் இருந்திருந்தா, நாளை துணையா நான் வட்டிக்கு வாங்கியிருக்கிறேன், அநியாயமாய் வரி வசூலித்திருக்கிறேன், இதை நான் நாளை துணையா நான் கொடுக்கிறேன்னு சொல்லாம இருந்திருந்தா, நான் சொல்றேன் இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறான்னு சொல்லி ஆண்டவரால் சொல்ல முடியாது. உண்மையா நான் சொல்றேன், இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவர் பார்த்து இவங்க என் மகள், இவங்க என் மகன் அப்படிங்கிற வார்த்தையை எத்தனை பேர் வாழ்கிற வாழ்க்கையின்படி ஆண்டவரால் சொல்ல முடியும் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் அதை சொல்ல முடியாது. இன்னைக்கு சகேயுவுக்கு ஒரு 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 இனம் புரியாத சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நீங்கள் அதை விவரிக்கும் போது அதுக்கு சொல்லவே வார்த்தை இல்லையா. சகேயு ஆண்டவருடைய வீட்டுக்குள்ள வந்த உடனே அந்த சந்தோஷத்தினுடைய அளவு, அது சகேயு சொல்றாரு அளவே இல்லை. அந்த அளவுக்கு அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம். நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லலை, உன் நிலைமையை மாற்றினான்னு சொல்லல. ஆண்டவர் வீட்டுக்குள்ள வந்த உடனே சகேயுக்கு என்ன வந்துச்சு? சந்தோஷம். இப்போ இந்த சந்தோஷத்தை நாம பெற்றுக்கொள்வதற்கு தான் ஆண்டவர் விரும்புறாரு. நாமும் இல்லத்திலும் உள்ளத்திலும் ஆண்டவர் தாங்கணும். பணத்தினால வராத சந்தோஷம் கவனிக்கணும். இப்போ சகேயுக்கு பணத்தினால குறைவு இல்லவே இல்லை. அவன் எந்த வீட்டில் போனாலும் வட்டிக்கு வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம், பணத்துக்கு குறைவில்லை. ஆனா பணத்தினால கிடைக்காத ஒரு சந்தோஷத்தை சகேயு அனுபவிக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம வேலைக்கு போறோம், வருமானம் வருது, சம்பாதிக்கிறோம், ஆனாலும் நம்ம இருதயத்தில் ஏதோ ஒரு துக்கம் இருந்துட்டே இருக்குது, ஏதோ ஒரு கவலை, நம்மால முழுமையா நம்மால சந்தோஷப்பட முடியாத ஒரு கவலை நம்ம இருதயத்தில் இருக்குது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் நான் வந்து தங்கினாதான் நிறைவான சந்தோஷம். அதுதான் அது. ஆமென். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 23:24 வசனம். 24 வசனத்துல, இதுவரைக்கும் நீங்க நாமத்தினால ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். 16:24. இப்ப நிறைவான சந்தோஷத்தை ஆண்டவர் முதல்ல நம்ம உள்ளத்துல, நம்ம இல்லத்துல ஆண்டவர் தங்குறாரா? இப்போ சகேயுடைய மாற்றம் உடனே மாற்றம். ஆண்டவர் வீட்டுக்குள்ள வந்த உடனே ஒரு மாற்றம் வந்துச்சு. சகேயு சொல்றாரு, இல்ல அநியாயத்தெல்லாம் நான் விட்டுறேன், எதெல்லாம் இன்னும் என்கிட்ட மைனஸ் இருக்குதோ இதெல்லாம் நான் தூரப்படுத்துறேன், எதெல்லாம் ஆண்டவர் என் வீட்டில் திரும்ப 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 என் வீட்டுக்குள்ள வரக்கூடாதபடி எதெல்லாம் மைனஸா இருக்குதோ உடனே எல்லாம் வச்சு அறிக்கை செய்து விட்டு விடுகிறார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டோம், இன்னும் நிறைய பேரால சில காரியங்களை அறிக்கை செய்து விட்டு விட முடியல. சில பாவ காரியங்களை, சில அநியாயத்தை இன்னைக்கு அநேக பேரால அறிக்கை செய்து விட்டு ஆண்டவரை சொல்ல முடியல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் எந்த வீட்டுக்குள்ள நான் தங்குறனோ அவங்களுக்கு சந்தோஷம். அதுதான் ஒரு பகுதியை கூட நான் உங்களுக்கு நம்ம சொல்றேன். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம். இந்த சந்தோஷம், இனம் புரியாத சந்தோஷம் எப்படி வருது அப்படின்னா 18ஆம் அதிகாரம், அதில் ஸ்தோத்திரம். ஆமாம், அதில் சில வசனங்களை நீங்கள் வீட்டில் போய்ட்டு வாசித்து பாருங்க. 9வது வசனம், 18:9. அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றால். 10வது வசனம், அப்பொழுது அவர், ஒரு உற்ப கால திட்டத்தில் நிச்சயமா உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். நல்லா கவனிக்கணும். ஆபிரகாமை ஆண்டவர் வந்து சந்திக்கிறார். சந்திக்கப்படும் போது ஆபிரகாம் எதிர்கொண்டு போய், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்காக அப்பத்தையும் இறைச்சியும் நான் என்ன பண்றேன், ஆயத்தம் பண்ணி கொண்டு வரேன், இந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருக்குன்னு சொல்றாரு. அப்ப இவர்கள், ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து, எப்ப உன் மனைவி எங்க அப்படின்னு கேட்கும்போது, அதுவும் அந்த கூடாரத்துக்குள்ளதான் என்ன பண்றா,
தங்கியிருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஆண்டவர் வந்திருக்கிறாரு, ஆபிரகாமு கூட ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். இது சாராளுக்கு நன்கு தெரியும். ஏன் அப்படின்னா அந்த வார்த்தை சொல்லுது, இதை அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தார். கேட்டுட்டே இருக்கிறா, பேசுறது தெரியும். இன்னைக்கு அநேகருடைய துக்கம் மனசுக்குள்ள இருக்கும்போது, அநேக கவலை மனதில் இருக்கும்போது, ஆண்டவரே நேரடியா வந்தாலும் ஆண்டவரை போய் சந்திக்கிறதுக்கு மனசு வரல. நல்லா கவனிக்கணும். இவளுக்கு ஆண்டவரை பார்க்க மனம் இல்லை. ஏன்? இவளுடைய வீக்னஸ் என்ன, இவளுடைய கவலை என்ன அப்படின்னா, இவளுக்கு ஆண்டவர் அழைக்கிறாரு, இனத்தையும் தகப்பனையும் தாயும் தேசத்தை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்லி ஆண்டவர் அழைத்து இதுவரைக்கும் எனக்கு என்ன இல்லை சொல்லுங்க, என்ன இல்லை? பிள்ளை இல்லை. அப்ப இவளுக்கு மிக மிக அது ஒரு கவலையாவே இருக்குது. ஆண்டவரே வந்து ஆபிரகாம் கிட்ட பேசும்போது இத போய் ஆண்டவர்கிட்ட நின்று முகமுகமாய் பேச இவளுக்கு மனம் இல்லை, துக்கம். இதை அறிந்த இவர்கள் சொல்றாங்க, எப்பா நான் திரும்ப உன்னிடத்துக்கு வருவேன். நான் வரும்போது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். இந்த கவலை இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் ஆண்டவரை தேடாம போவதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏதோ ஒரு கவலை வச்சுட்டு, ஏதோ ஒரு காரணத்தை வச்சுட்டு ஆண்டவரை தேட மாட்டோம். அது தேவையில்லாததை கூட இருக்கலாம். ஆனா அந்த காரணத்தை வச்சு நம்ம என்ன பண்ண மாட்டோம்? நிறைய பேர் உலக கவலை இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை தேட விடதில்லை. அப்ப அந்த வார்த்தை சொல்லுது, இதை பின்னாடி நின்றுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறா? கேட்டுக்கொண்டிருக்கிறா. இன்னைக்கு சபையே உலக கவலைக்கு நீ முதலிடம் கொடுக்கும்போது, உலகத்துக்கு முதலிடம் கொடுக்கும்போது இது ஆண்டவரை தேட வைக்கவே வைக்காது. அதுல வாசிங்க, அடுத்த வசனம் 11வது வசனத்தை கூட எல்லாம் சேர்ந்து வாசிங்க. ஆபிரகாமும் சாராலும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ளே வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் இந்த வார்த்தையை கேட்டவுடனே சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து சிரிக்கிறார். ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், ஆண்டவர் சொல்ற வார்த்தை உலக கவலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது என்னதான் பேசினாலும் அந்த வார்த்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அந்த வார்த்தை இதே போலதான் ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட வந்து பேசும்போது ஆண்டவர் சொல்றாரு, இப்ப நான் திரும்ப வருவேன். அந்த உற்ப கால திட்டத்தில் வரும்போது சாராள் ஒரு குமாரன் என்ன பண்ணிருப்பா? வச்சிட்டு இருப்பா. இந்த வார்த்தை கேட்ட உடனே சாராளுக்குள்ள என்ன வருது அப்படின்னா சிரிப்பு. காரணம் என்ன? வழிபாடு நின்று போச்சு. ஆமீன். அவங்க வயசாயிடுச்சு, எல்லாமே அவ்வளவுதான், சாப்டர் முடிஞ்சு போச்சு. அவங்க நினைக்கிறா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்பேற்பட்ட சந்தோஷம் என் வாழ்க்கையில இனி என் வாழ்க்கையில கிடைக்காதுன்னு நினைக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. அப்ப நகைக்கும் போது அடுத்த வசனம் சொல்லுது, 13வது வசனம், அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நல்லா கவனிக்கணும், சாராள் எங்க இருக்கிறா? சாராள் எங்க இருக்கிறா? கூடாரத்துல ஆண்டவருக்கு முன்னாடி வராம பின்புறமாய் நின்றுட்டு இருக்கிறா. இப்ப இவர் சொல்றாரு, இப்ப நான் சொன்ன வார்த்தைக்கு சாராள் என்ன பண்ணிட்டு இருக்கிறா? சொல்லுங்க. நகைக்கிறா, சிரிக்கிறா. நான் கிழவையா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானே. இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்றேன், நம்ம வாழ்க்கையில் எது ஆண்டவர் தேட விடாம, ஆண்டவரை சார்ந்து வாழ விடாம, நம்ம சந்தோஷமா இருக்க விடாம, எந்த ஒரு கவலை உன்னை நெருக்கு ரொம்ப பாரப்படுத்திட்டே இருக்குதோ, ஆண்டவர் சொல்றாரு, அது வருஷமானாலும் நாளானாலும் ஆமீன் இனி கிடைக்கவே கிடைக்காது நினைக்கிற அளவுக்கு போனாலும் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஸ்தோத்திர 14வது வசனத்துல கர்த்தரால் ஆகாத காரியம் இருக்குதுன்னு நினைக்கிறியா? அதை திருப்பி சொல்லணும் அப்படின்னா, இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, என்னால செய்ய முடியாத காரியம் இருக்குதுன்னு நீ சாராலே நினைக்கிறியான்னு கேட்கிறார். இன்னைக்கு இந்த கவலை ஆண்டவரை தேட விடாம, ஜெபிக்க விடாம, ஆண்டவரோடு கூட உறவாட விடாம இருக்கிற கவலையை கொஞ்சம் ஓர வைங்க. 100 வயசு டாக்டரால முடியாது, வைத்தியத்தால முடியாது, எந்த மருந்து மாத்திர வாய்ப்பே கிடையாது. ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லப்படும் போது அந்த வார்த்தை சொல்லுது, வழிபாடு சாராளுக்கு நின்று போயிடுச்சு, வயது சென்றவர்கள் ஆகி போயிட்டாங்க. கிழவன்
ஆனா ஒரே ஒரு நம்பிக்கை தான் நமக்குள்ள இருக்கணும். ஒரே ஒரு நம்பிக்கை தான் நமக்குள்ள இருக்கணும். எனக்கு 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 முன்னாடி இருக்கிறவங்க ஆசீர்வாதம் நடக்குது, எனக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு நன்மை நடக்குது, எனக்கு என் கூட இருக்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வருது, என் கூட தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, என் கூட தான் படித்தாங்க, அவங்க நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கு. இல்லை, எது வாழ்க்கையில் தடைபடுதோ தாமதமாகுதோ அதை குறித்து கவலைப்படாத, அதை குறித்து அபிசுவாசமா எண்ணாத. ஆண்டவர் குறித்த நாட்களில் குறித்த நேரத்தில் நடந்தே ஆகும். அப்ப அந்த வார்த்தை சொல்லுது, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு திரும்ப சொல்றாரு, ஒரு குமாரன் இருப்பார். இந்த சிரிப்பு, இந்த சந்தோஷம் என்ன சந்தோஷம் அப்படின்னா, ஆண்டோடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிற சந்தோஷம். இனி நடக்குமா, இனி கிடைக்குமா, இனி வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. நல்லா கவனிக்கணும். ஒரு மனுஷனை மண்ணினால உருவாக்கி நாசியில ஜீவ சுவாசத்தை ஆண்டவர் ஊதுறாரு. மனுஷனா எழுந்து நிற்க அவரால் முடியுமானா? கற்பனையில் கூட இதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. மனுஷனை உருவாக்கின விதங்களை கற்பனையில் கூட, இப்போ சினிமாவில் கூட எடுக்கவே முடியாது. இதையெல்லாம் ஆண்டவர் செய்ய அவரால் முடியுமானா? நாற்றம் எடுத்த லாசருவை திரும்ப அதே சிலைகளால் கட்டப்பட்டிருக்கிற லாசருவை திரும்ப எழுந்து வெளியவான்னு சொல்றாரு. மரித்தவன் உயிரோடு கூட வந்து எல்லா ஜனத்துக்கும் முன்னாடி நிற்கிறான். அப்ப இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்கிறத விசுவாசிக்கிறோம், நம்புறோம். ஆனா சில ஆசீர்வாதம் சில காலம் போகும்போது, வருஷம் தாண்டி போகும்போது நம்மால அதை என்ன பண்ண முடியல அப்படின்னா விசுவாசிக்க முடியல. 1ஆம் அதிகாரத்துல எழுத போறாரு, 42ஆம் அதிகாரத்தில் பெற்றுக்கொள்றார். அது எத்தனை வருஷம் எத்தனை மாசம் சொல்லப்படல. நீ உண்மையாகவே ஆண்டவருடைய சந்தோஷம் வாழ்க்கையில் நிறைவாக இருக்க விரும்பினா நீ ஆண்டவர் தேடுகிறதுல ஒரு நாளும் சோர்ந்து போகவே கூடாது. சபையே, புரியுதுங்களா? ஆண்டவர் நிச்சயம் நமக்கானத, எனக்கு என்ன தேவை, இமானுக்கு என்ன தேவையோ ஆண்டவர் கொடுத்துதான் ஆகணும். அதுதான் அந்த பாட்டு அழகா, போவாஸ் போவாஸ் அந்த பாட்டில் அந்த வரி அழகா இருக்கும். உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. புரியுதுங்களா? நம்மை காப்பாற்றுவது, நம்மை நடத்துவது அது ஆண்டோடைய வேலை. இப்போ நான் ஆண்டோடைய பிள்ளை. இப்போ உதாரணத்துக்கு உங்க தாய் தகப்பன், ரொம்ப பாசமா இருக்கிற உங்க தாய் தகப்பன் உனக்கு ஒரு ஒரு கவலை அப்படின்னா அவங்களால என்ன பண்ண முடியாது, அதை கவலைப்படாம இருக்கவே முடியாது. அப்ப இதே போலதான் நீ ஆண்டோட பிள்ளையா இருப்பது உண்மையானா நீ ஆண்டவர் தான், நான் ஆண்டவர் தாங்க நம்புறேன், நான் ஆண்டவர் தாங்க விசுவாசிக்கிறேன், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அந்த 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 தைரியம் உனக்குள்ள கடைசி வரைக்கும் இருந்தா நான் சொல்றேன், அது எத்தனை வருஷமானாலும் ஆகட்டும், அது எத்தனை மாசமானாலும் ஆகட்டும், அது உனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு வேணா சொல்லட்டும். அன்று சொல்றாரு அந்த அந்த 14வது வசனம், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? சபையே, கர்த்தர் உனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற ஆசீர்வாதம் எந்த மனுஷனும், 42ஆம் அதிகாரம் யோபு 42:2 வாசிக்கிறோம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றேன்? சத்தமா சொல்லுங்க ஆமேன். இந்த வார்த்தை அப்படியே கையை உயர்த்தி சொல்லுங்க, அந்த வாசனத்தை அப்படியே திரும்ப சொல்லுங்க. தேவரீர் சொல்லுங்க, தேவரீர் சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர், நீர் செய்ய நினைத்தது என் வாழ்க்கையில என் குடும்பத்தில் எனக்கு தடைபடவே விடாது. ஆமேன். ஆண்டவர் உங்களுக்கு குறித்தது, ஆண்டவர் ஆமேன் ஆபிரகாமை அடைத்து அதுக்கு முன்னாடியில சில வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றிட்டே வர்றாரு. எப்போ மேலே பாரு என்ன இருக்குது, நட்சத்திரம், அது என்ன முடியுமானா எண்ணு. ஆண்டவரே கழுத்து வலி இல்லை, முடியாது ஆண்டவரே. சரி கீழே வளைஞ்சு பாரு என்ன இருக்குது, மணலை என்ன முடியுமானா எண்ணு. இல்லை ஆண்டவரே, இத்தனை திரளா உங்களை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொன்னார். அதே போலதான் அது 100 வயதானாலும் கிழவியா போனாலும் ஆமீன், அதனுடைய வழிபாடு நின்று போனாலும் கிடைக்கவே கிடைக்காது, இந்த வாய்ப்பே கிடையாதுங்க. அந்த வேலை எனக்கு இல்லவே இல்லை.
அந்த வருமானம் இல்லை, வாய்ப்பே இல்லை, அந்த இன்க்ரிமெண்ட் இல்லவே இல்லை, இல்லவே இல்லைன்ற வார்த்தை கர்த்தரை உண்மையாய் சார்ந்திருக்கிற வாயில வரவே வராது. ஆண்டவரை ஏற்று கொள்ளாதவங்க வேணா சொல்லலாம் இனி என்ன நடக்க போகுது. அப்படிதான் தாவீது 3ஆம் அதிகாரத்தில் சொன்னாங்க. சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை சொல்றாங்க, தேவனிடத்தில் உனக்கு ரட்சிப்பு இல்லை, விடுதலை இல்லை, உனக்கு நல்லது நடக்காது, உன் கவலை மாறாது, உன் கண்ணீர் மாறாது, உன் வாழ்க்கை அவ்வளவுதான், நீ கிறிஸ்தவனா ஓடிடும், அப்படி ஓடிக்கிட்டே தான் இருக்கணும், நீ பெற்றுக்கொள்ளவே முடியாதுன்னு சொல்லி தாவீதை பார்த்து சொல்றாங்க. ஆனா அவர் தாவீது சொல்றாரு, அவர் என் கேடகம், அவர் நிச்சயம் தலையே உயர்த்தியே ஆவார். அந்த விசுவாசம் தான் இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அந்த விசுவாசம் இருக்கிறவங்க தான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு நான் சந்தோஷத்தை கொடுப்பேன். என்னையே நீ நம்பிட்டு இருக்கிற, என்னையே விசுவாசிட்டு இருக்கிற அப்படின்னா உன் வாழ்க்கையில ஆண்டவரை பின்பற்றுகிறதுல, ஆண்டவரை தேடுகிறதுல ஒரு நாளும் அந்த வசனம் சொல்லுது, கர்த்தரை தேடினீர்கள் ஆனால் உங்களுக்கு பிழைப்பு வரும். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் வேதம் சொல்லுது. அப்ப தேடுகிறதுல சபையை இன்னைக்கு நான் சொல்லி முடிக்கிறேன், கர்த்தரை தேடுகிறதுல நீ ஒரு நாள் சோர்ந்து போகாதே. உன் வாழ்க்கையில கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் கிடைக்காம கூட போகட்டும், பரவாயில்ல. ஆனா ஆண்டவரை தேடுகிறத மாத்திரம் என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகாதே. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பேன், நான் உங்களுக்கு நிச்சயம். அதுதான் வாசிக்கலாம் ஏசாயா 64ஆம் அதிகாரத்தில், ஏசாயா 64 4வது வசனம், தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீங்க செய்கிறவைகளை நீரே அல்லாமல் உலகம் உண்டாமுதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. சபையே, ஆண்டவர் செய்கிற அற்புதம் அதிசயம் எந்த மனுஷனாலும் அந்த வார்த்தை சொல்லுது, கேட்கவும் முடியாது, உணரவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. இப்போ பிறவி குருடன் தாவீதின் குமாரனே கூப்பிடுறதுக்கு முன்னாடி அவர் போய் அநேக மனுஷர் சொல்லுகிற இடத்துல எல்லாம் போய் பார்க்காம இருந்திருப்பாரு. அநேக டாக்டர் என்ன பண்ணிருக்கணும், பார்த்து இருக்கணும், அநேக வைத்தியர்களை நாடி இருக்கணும். இந்த கண் பாரு எப்படி ஆகல வந்தா போதும், எப்படி ஆகலும். இன்னைக்கு நிறைய வியாதி மாறுவதற்கு எந்த அளவுக்கு போக முடியும் அந்த அளவுக்கு எடுக்கிறோம். இன்னைக்கு ஏன் ஸ்தோத்திரம், ஒருத்தருக்கு டாக்டர் சொன்னாராம், ஒரு பிரச்சனைக்கு போகும்போது இந்த நாட்டு மருந்து டாக்டர் சொன்னாராம், என்னங்க இவ்வளோ நாளாக மருந்து போட்டேன், இவ்வளோ நாளாக நீங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே சரியாக அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன், இன்னும் என் வாழ்க்கையில் நான் நினைக்கிற அந்த காரியம் நடக்கலையேன்னு சொல்லும்போது அவர் சொன்னாராம், இனி இதை விட ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, அதை நீங்கள் செய்வீங்களான்னு எனக்கு தெரியல அப்படின்னா. என்ன சொல்லுங்கள், இல்லைப்பா அது கொஞ்சம் கேவலமாக இருக்கும், கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்கும், எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா அதை நான் செய்கிறேன், பரவாயில்ல சொல்லுங்கள் அப்படின்னு. அப்படி சொன்னாரா. அப்போ இவர் கேட்டாராம், அது 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 எவ்வளோ அப்போ காஸ்ட்லியாக இருந்தால் கூட அந்த மருந்து நான் என்ன பண்ணிடுறேன், நான் வாங்கிடுறேன், பரவாயில்ல எப்படியாச்சும் நான் சாப்பிட்றத கூட மிச்சம் பண்ணி நான் வாங்கிடுறேன் அந்த டேப்லெட் சொல்லுங்கள் அப்படின்னா. அப்போ அவர் சொன்னாராம், இப்போ இதை நான் கொடுத்துருக்குறேன், இந்த பவுட்ரு கொடுத்துருக்குறேன், அதை வேர் அந்த மூலிகை வேரெல்லாம் அரைச்சி பவுடராக கொடுத்துருக்குறேன், இதோடு கூட இந்த மாட்டோட சிறுநீருக்கு என்ன பண்ணி அவர் சொன்னாராம், குடினாராம், குடிச்சுட்டே வந்தாராம். அப்போ கூட எந்த அளவுக்கும் போகிறோம் சில சில காரியங்களை பார்ப்பது. இப்போ நான் சொல்கிறேன், நீ அந்த அளவுக்கு நீ போக தேவையில்லை. ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு ஒரே ஒரு காரியம், அந்த வார்த்தை சொல்லுது, அவர் செய்கிற வல்லமையான காரியங்களை உலகம் உண்டான முதற்கொண்டு எந்த மனுஷனும் கேட்கவே முடியாது, கேட்டிருக்கவே முடியாது. லாசருவை உயிரோடு கூட எழுப்புறதுக்கு முன்னாடி எந்த மனுஷராலும் சொல்லவே முடியல, ஆண்டவர் ஜீவனை கொண்டு பாருங்க, ஆண்டவர் சுகப்படுத்துவாருங்க, மரிச்சவனை ஆண்டவரால் உயிர்ப்பிக்க முடியும், யாருமே சொல்லல. இப்போ உயிரோடு கூட எழுப்பின பிறகு எத்தனை பேர் ஆண்டவரை பார்க்க வந்தாங்களோ அதே கூட்டம் லாசருவையும் பார்க்க வருது. அதுக்கு பின்னாடி ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே உம்மால உயிரோடு கூட எழுப்ப முடியும் ஆண்டவரே. இதே போலதான் ஒரு மகளை ஆண்டவர் என்ன பண்றாரு, உயிரோடு கூட
எழுப்புவதற்கு ஆமென் ஆண்டவர் உள்ள போறாரு. இவ ஆண்டவர் சொல்றாரு, இவ மறிக்கல, இவன் நித்திரையா இருக்கிறான்னு சொன்ன வார்த்தை கேட்ட உடனே சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க சொல்லுங்க? என்ன பண்ணாங்க? சிரிச்சாங்க. ஆண்டவரே வந்து சொல்றாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஏமா அழுதுட்டு இருக்கிற, மோல அடிக்கிற, நித்து எல்லாம் நித்து. இவன் என்ன பண்ணல, இன்னும் இவ சாகல, தூங்கிட்டு இருக்கிறான்னு சொல்றா. இப்ப இதை கேட்ட எல்லாரும் ஆண்டவர் பார்த்து இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஆண்டவருக்கு பைத்து முடிச்சிச்சு. எல்லாம் சிரிக்கிறாங்க. யாரெல்லாம் சிரிச்சாங்களோ அவங்கெல்லாம் ஆண்டவர் சொல்ற, நீ எல்லாம் வெளியே போ. நீ நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு அசட்டை பண்றவங்க, நம்பாதவங்க, விசுவாசிக்காதவங்க ஆண்டவருடைய நன்மையை ஒரு நாளும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ சிரிச்சு எல்லாரும் வெளியே அனுப்பு. யாரெல்லாம் நான் நித்திரை இருக்கிறேன் சொன்ன வார்த்தைக்கு நம்பாம விசுவாசிக்காம இருக்கிறாங்களோ எல்லாம் வெளியே அனுப்பு. இப்போ சிரிச்சவங்களுக்கு முன்னாடி மரித்து போன மகளை கொண்டு போய் நிறுத்துறாரு. இப்ப சிரிச்சவங்க என்னவா இருக்கும்? இப்ப அடுத்தது அவங்க என்ன யோசிப்பாங்க? ஓ, ஆண்டவரால செத்தவங்களை என்ன பண்ண முடியும்? யாரெல்லாம் சிரிச்சாங்களோ அவங்க வாயினாலே சொல்லியிருப்பாங்க, ஆமா மெய்தானா, சிரிச்சது தப்புதான். இன்னைக்கு சபையே உன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாம நீ ஆண்டவரை முறுமுறுத்துட்டு இருக்கிற வார்த்தை தப்பு. இனி இல்ல தப்பு. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் சொல்லுங்க உண்டோ? நீங்க நம்பணுங்க. ஆண்டோட வார்த்தையை இனி நீ என்ன பண்ணணும்? நம்பணும். நீ நம்பும் போதுதான், அதுதான் ஒண்ணு. யாருக்கு ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுக்கிறாரு அப்படின்னா, யாருடைய வீட்டில் ஏசப்பா இருக்கிறாரோ, ஏசு தங்கி இருக்கிற வீட்டில் சந்தோஷம். ரெண்டாவது, யார் வீட்டில் ஆண்டவர் தங்கி இருக்கிறார் அப்படின்னா, இன்னைக்கு நல்லா கவனிக்கணும். அந்த வீட்டில் ஆண்டவர் தங்குறதற்கு எப்படி நம்மால அதை பார்க்க முடியும் அப்படின்னா, ஏசு தங்கி இருக்கிற வீட்டில் ஆமை ஜபம், வேத வாசிப்பு, ஆராதனை, குடும்ப ஜபம் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கும். இதை வீட்டுக்குள்ள செய்ய 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 உண்மையான மனம் திரும்புதல் அவங்க வீட்டுக்குள்ள நடக்கும். எங்க இயேசு வீட்டுக்குள்ள இருக்கிற இடத்துல மனம் திரும்புதல் இருக்கும். மனம் திரும்புதல் எங்க இருக்குதோ அங்க சந்தோஷம் உண்டாகும். அப்ப இந்த இயேசு தங்குற வீட்டுல சந்தோஷம். ரெண்டாவது, யாருக்கு ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுக்கிறார் அப்படின்னா, இயேசுவை நம்புகிறவர்களுக்கு ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுக்கிறார். சொல்லுங்க, யாருக்கு கொடுக்கிறாரு? இயேசுவை நம்புகிறவர்களுக்கு. ஆபிரகாம் 100 வயசுல சொல்றாரு, நம்பப்படுவதற்கு ஒண்ணுமே இல்லை, நம்புறதற்கு ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் அவர் நம்பினார். ஒண்ணும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு சபையே இன்னைக்கு அடுத்த நாள், அடுத்த எதிர்காலம் என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே இல்லை. என்ன செய்யறதுன்னு தெரியல. நீ நினைக்கிற, நீ ஆண்டவரை நம்புகிறது மாத்திரம் உன் வாழ்க்கையில சரியா நீ வச்சுட்டு இருந்தா அதுதான் வாசிக்கலாம். 40ஆம் சங்கீதம் 16வது வசனம். உம்மை தேடுகிற அனைவரும் உமக்கு சந்தோஷப்படுவாங்க. யாரெல்லாம் ஆண்டவரை தேடுறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, சந்தோஷத்தை கொடுக்கிறேன். இந்த சத்தத்தை வீட்டிலேயே இருந்துட்டு கேட்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இல்ல, சபையில செபிக்கிற சத்தம் என் வீடு வரைக்கும் கேட்குதுங்க, நான் கேட்டுட்டே தான் என் வேலையை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இல்லை. யாருக்கு ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுக்கிறாரோ, உம்மை தேடுகிற அனைவருக்கும், எத்தனை பேர் வேணா இருக்கட்டும், நீ ஆண்டவர் தேட தேட தேட, வசனம் சொல்லுது, என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார். ஆண்டவர் தேடினா உமக்குள்ள ஒரு சந்தோஷம் ஆண்டவர் வாழ்க்கையில செய்வார். இன்னைக்கு ஆண்டவர் எப்படி நம்பணும் அப்படின்னா, 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் எசேக்கியா ராஜாவை குறித்து ஆண்டவர் சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. வாசிங்க 2 ராஜாக்கள் 18 5வது வசனம். 2 ராஜாக்கள் 18:5. 2 ராஜாக்கள் 18:5. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கை. சபையே, ஆண்டவர் கொடுக்கிற சர்டிபிகேட் பாருங்க. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையில அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல ஒருத்தரையும் பார்க்கல.
எசேக்கியா ராஜாவை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, அவன் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அதுக்கு முன்னாடியும் அதுக்கு பின்னாடியும் நான் பார்க்கவே இல்லை. அப்ப இந்த நம்பிக்கை ஆண்டவர் மேல எப்படி வைக்கணும் அப்படின்னா, அந்த நம்பிக்கை அது எந்த மனுஷன் மேல போக கூடாது, ஆண்டவர் மேலேயே. ஆண்டவரை நம்பும் போது அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்லி 6வது வசனம், நம்பி அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து. சரி சரி, அப்போ இந்த நம்பிக்கையில ஆண்டவருக்கு மேல முழு நம்பிக்கையா இருக்கும்போது 7வது வசனத்துல சொல்லுது, நீ நம்பும் போது கர்த்தர் உன் கூட தான் இருக்கிறார். அடுத்த வார்த்தை சொல்லுது, ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. போதும். ஆண்டவரை நீ நம்பும் போது என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாம் அவனுக்கு கை கூடி வர பண்ணுவார். எல்லாம் கை கூடி வரும். நீ சொல்ற நிறைய பேர் அந்த சொல்லுவாங்கல்ல, என்ன சொல்றாங்க, கை கெட்டந்து வாய் கெட்டலன்னு சொல்றோம். ஆனா நீ ஆண்டவரையே நம்பி இருக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் உனக்கு அனுகூலமா போகும். அதிகாரி கண் தேவையில்லை, மனுஷன் தேவையில்லை, யாருமே தேவையில்லை. நீ ஆண்டவரை மாத்திரம் நம்பிக்கொண்டே நம்பிக்கொண்டே. யோபு சொல்றாருல, உயிர் தாங்க இருக்குது, அது 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 ஆண்டவர் கேட்டாலும் நான் கொடுக்குறேன். வீடு, ஆஸ்தி, அம்பாரம், ஆடு, மாடு, ஒட்டகம், ஏர் மாடு, வேலைக்காரர்கள், பிள்ளைகள் எல்லாம். இப்ப அடுத்து என் ஜீவன் தான் இருக்குது, அதையும் நான் ஆண்டவர் கொடுக்கிற, பரவாயில்ல. இப்போ நம்ம ஜீவனை கொடுக்கிற நம்பிக்கை வேணாம், நீங்க செய்வீங்க ஆண்டவரே. மனுஷன் முன்னாடி என்ன வெட்கப்படுத்த மாட்டீங்க, உலகத்தான் முன்னாடி ஆண்டவரே நான் தலைகுனி என்னை விட மாட்டீங்க. அந்த நம்பிக்கை எத்தனை பேருக்குள்ள இருக்குது அப்படின்னா, இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் கடந்து போக நாட்கள் கடந்து போக அப்பா மேல வச்சிருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா நீ நம்பும் போது, அந்த நம்பிக்கை உனக்குள்ள முழுமையா இருக்கும்போது நீ தேடுகிற தேடுதல் வித்தியாசப்படும். ஆண்டவர் தாங்க நம்பி இருக்கிறேன், ஆண்டவர் மேல தாங்க முழு நம்பிக்கை அப்படின்ற அந்த நம்பிக்கை நீ முழுமையா ஆண்டவர் மேல வைக்கும் போது, நீ ஆண்டவர் தேடுகிறதுலயே வித்தியாசம் இருக்கும், டிஃப்ரெண்ட் இருக்கும். அந்த ஆண்டவர் தேடுகிறதுல எந்த டெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, நான் அப்புறம் வந்து பேசுறேன், அப்புறம் ஃபோன், அப்புறம் சாப்பிட்றேன். ஏன் ஆண்டவர் தேடணும்? இப்ப அந்த தேடுதல் உனக்குள்ள இல்லை அப்படின்னா, நீ ஆண்டவரை முழுமையா ஆண்டவர் என்ன பண்ணல, நீ நம்பலன்னு அர்த்தம். நீ இன்னைக்கு ஒருவேளை இதை சத்தியத்தை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த நம்பிக்கை ஆண்டவர் மேல குறைந்து போயிருக்குதா, நீ ஆண்டவரை நம்பும் போது வேத வசனம் சொல்லுது, 51ஆம் சங்கீதம் அது 12வது வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிங்க. 51:12 சங்கீதம். உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாங்க ஆண்டவரே. அப்போ இங்க நம்ம சரிப்படுத்திக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை என்ன அப்படின்னா, நான் ஆண்டவரை முழுமையா நம்பாம இருக்கிறதுனால தான் நான் ஆண்டவரை சரியா தேடுறதில்லை. நான் ஆண்டவரை சரியா தேடாம இருக்கிறதுனால தான் என் ஜெபம் பரலோகத்துக்கு போகல. என் ஜெபம் பரலோகத்துக்கு போகாதனால தான் அங்கிருந்து எனக்கு பதில் வரல. அப்ப நம்பிக்கை அவசியம். அவர் என்னை கொன்று போட்டாலும், நான் நினைக்கிறது அவர் எனக்கு கொடுக்காம போனாலும், எனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம், எனக்கு கிடைக்க வேண்டிய பலன், வெகுமதி எனக்கு கிடைக்காம போனாலும் நான் நம்புற ஆண்டவரே. எத்தனை பேரால சொல்ல முடியும்? இப்போ எல்லாருமே ஒவ்வொரு தேவையோடு இருக்கிறோம், ஒவ்வொரு தேவையோடு ஆண்டவர் தேடி வந்திருக்கிறோம். இப்போ இந்த தேவையில எத்தனை பேரால சொல்ல முடியும்? இது ஒருவேளை நம்ம பார்வையில அது பெருசா இருக்கலாம், கிடைக்காது, வாய்ப்பே இருக்கலாம். இப்போ இந்த தேவையில எத்தனை பேரால சொல்ல முடியும், எனக்கு கிடைக்காம போனாலும்? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னாங்க, அவர் எங்களை விடுவிக்காம போனாலும். அந்த வார்த்தை தான் ஆண்டவர் கனப்படுத்த முடியும். அந்த வார்த்தையை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்னை விடுவிக்காம போனாலும், எனக்கு கிடைக்காம போனாலும், எனக்கு ஆண்டவர் கொடுக்காம போனாலும் பரவாயில்ல. எத்தனை பேரால சொல்ல முடியும்? எத்தனை பேரால சொல்ல முடியும்? கர்த்தர் வாழ்க்கையில எதை அனுமதிக்கிறாரோ அந்த நிலைமையிலிருந்து நீங்க சொல்லணும், நான் நம்புற ஆண்டவரே, நம்புவே
இயேசுவை நம்புவே, இயேசுவை நம்புவே, இயேசுவை நம்புவே. இந்த 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 பாட்டை அப்படியே வார்த்தையா பக்கிட்டு சொல்லணும். அத்திமரம் துளிவிடாம போனாலும், ஆட்டு மந்தை முதலற்று போனாலும் நம்புற ஆண்டவரே, நம்புற ஆண்டவரே. உன் வாழ்க்கையில் சிலது ஆண்டவர் அனுமதிக்கிறாரா? இன்னைக்கு கர்த்தரை உண்மையா நம்பி இருக்கிற பிள்ளைங்க சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள முடியும், ஏற்றுக்கொள்ளுவாங்க. நீ சந்தோஷமானாலும் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா நீ முழுமையா ஆண்டவர் என்ன பண்ணல. ஆண்டவரே இப்போ இப்போ சத்தியம் டிவியில் ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு வாரம். யார் அவரு? பாஸ்டர் யாரு? சத்தியம் டிவியில் ஞாயிற்றுக்கிழமை அந்த மாலையில் நியூஸ் தருவார். நியூஸ் டிவி யாருப்பா பேர்? எனக்கு நிஜமா பேர் ஞாபகம் வரல, அதுக்காக கேட்குறேன். சத்தியம் டிவியில் மெசேஜ். அவர் குழந்தையே இல்லை, பேருக்கு தெரியல. கர்த்தர் உங்களை விடுவிப்பார் அப்படின்னு பேரு தெரியல. சரி, அப்போ அவருக்கு பிள்ளையே இல்லை. இப்போ அவர் வயசாயிட்டாரு. அப்போ அவர் ஜோபம் பண்ணி இன்னைக்கு அவர் ஜோம் பண்ணார். ஆண்டவரே, நான் நிறைய பேருக்கு ஜோம் பண்ணுறேன், பிள்ளை இல்லாத இருக்கிறவங்களுக்கு ஜோம் பண்ணுறேன். ஆண்டவர் அவங்களுக்கெல்லாம் பிள்ளை பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்குறீங்க. ஆண்டவர் எனக்கும் ஒரு பிள்ளை பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னாரு. நிறைய பேருக்கு நான் ஜோம் பண்ணுறேன், யாரெல்லாம் பிள்ளை இல்லாமல் வராங்களோ அந்த தடைகளுக்காக ஜோம் பண்ணுறேன். அடுத்த முறை வரும்போது ஆண்டவர் எங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் எனக்கும் ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு சொன்னார். அப்போ ஆண்டவர் சொன்னாராம், நீ பெற்றெடுக்கிற குழந்தைக்கு மாத்திரம்தான், ஒருத்தருக்கு 2 பேருக்கோ 3 பேருக்கோ தான் நீ தகப்பனா இருப்ப. இப்போ நீ குழந்தை இல்லாததுனால எத்தனை பேருக்கு உன்னை தகப்பனா வச்சிருக்கிறேன்னு சொன்னார். அப்போ இப்போ 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 அவர் என்ன பண்ணிருக்கணும்? நல்ல வல்லமையான ஊழியக்காரர். இப்போ அவருக்குள்ள என்ன சிந்தனை வந்துருக்கு? என்ன ஆண்டவரே, நான் போய் ஜெபம் பண்றேன், அவங்களுக்கு பிள்ளை பார்க்க எனக்கு அப்படின்னு ஊழியத்தை விட்டுட்டு போல, இன்னும் வல்லமையான ஊழியம், இன்னும் வல்லமையான ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். இப்போ செய்கிறாரு. இன்னைக்கு போயிட்டு பாருங்க, மாலை 6 மணிக்கு சத்தியம் டிவியில் அந்த மெசேஜை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மோகன் சில ஆசிரியர், அவர் பேர் ஞாபகம் இல்லை. மோகன் சில ஆசிரியர், அவர் பேர் எனக்கு தெரியல. அதனால அவர் போய் ஜெபம் பண்ணாரா என்ன ஆண்டவரே. அப்போ அவர் சொன்னாரா, அவர் சாட்சியை போய் நீங்க யூடியூப்ல கூட இருக்குது பாருங்க. நீ ஒருவேளை நான் உனக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுத்தா ஒருத்தருக்கு 2 பேருக்கு தான் நீ தகப்பனா இருப்ப. ஆனா நான் இப்போ நீ இல்லை, அதனால இத்தனை பேருக்கு உன்னை தகப்பனா வச்சிருக்கிறேன்னு சொன்னார். அப்போ அவர் அந்த வார்த்தை கேட்டு என்ன ஆண்டவரே, இனி நான் ஊழியம் செய்ய மாட்டேன் அப்படின்னு போல. அப்ப எந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் அனுமதிக்கிறார் அப்படின்னா சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளா இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. அந்த 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 வாழ்க்கை தான் அந்த வார்த்தை சொல்லுது, எனக்கு திரும்பவும் இந்த சந்தோஷத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ரட்சண்ய சந்தோஷம், நிரந்தரமான சந்தோஷம். அந்த வார்த்தை சொல்லுது. அடுத்த என்ன சொல்லுது? உற்சாகமான ஆவி. இந்த கவலை இன்னைக்கு ஒன்று ஆண்டவரை தேட வைக்காது, ஆண்டவரை பின்பற்ற வைக்காது. 2வது உற்சாகமான ஆவி இருக்காது. இப்போ கவலையோடு வந்து உட்கார்ந்துட்டு இருக்குது அப்படின்னா, ஏமா பாட்டு பாடு அப்படின்னா அது என்ன பண்ணாது? கையை தட்டி பாடாது. உற்சாகமா அந்த வார்த்தை சொல்லுது. தாவீது சொல்றாரு, எனக்கு உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து எனக்கு உற்சாகமான ஆவி என்னை திரும்ப என்னை தாங்கும்படி செய்ய ஆண்டவரே. இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க கேட்க போறீங்க? இனி இந்த கவலையோடு என்னைக்கு மாறும், என்னைக்கு ஆண்டவர் கொடுப்பார்னு நினைச்சியே ஆண்டவர் தேடாம போயிட்டேன். இது எனக்கு கிடைக்கலன்னு சொல்லியே ஆண்டவர் ஜெபிக்க மறந்துட்டேன், ஆலயத்துக்கு வரது விட்டுட்டேன். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே கிடைத்தாலும் கிடைக்காம போனாலும் விடுவிக்காம போனாலும். ஏன் தானியேலுக்கு தெரியாதா? நீ ஜெபம்னா உன்னை சிங்கக்கபில போடுவான்னு தானியேலுக்கு தெரியும். ஆனா அவர் மேலே ஏறி பலகணிகள் திறந்து ஜன்னல் எல்லாம் திறந்து வச்சு ஜெபிக்கிறார். தெரியட்டும், பரவாயில்ல. புரியுதுங்களா? அவர் என்ன பண்றாரு? எல்லா ஜன்னலும் தானியேலுடைய வாழ்க்கையினுடைய பார்க்கும்போது ஜன்னலை மூடிக்கிட்டாரு, கதவை டாப்பல் போட்டுட்டாருன்னு இல்லை, பலகணிகள் திறந்து இருக்கு அப்படின்னா ஜன்னல்ல திறந்து ஜெபிக்கிறார். சட்டம் போடட்டும், எனக்கு விரோதமா என்ன வேணா எழுமட்டும், பரவாயில்ல, நான் ஆண்டவரை நம்புறேன். போடுற வரைக்கும் நம்பிக்கிட்டே இருக்கிறார். போட்ட பிறகு நம்புறாரு. நெருப்புல தூக்கிட்டு போற வரைக்கும் நம்புறாங்க, போட்ட பிறகு நம்புறாங்க. அதுதான் 3 பேரோட 4வது சாயல், தேவ சாயல். திரும்ப காலையில வந்து ராஜாவுக்கு போற, தானியேலே
உயிரோடு இருக்கிறான்னு கேட்கிறாரு. அதான் அர்த்தம். இவர் சொல்றாரு, ராஜாவே நீர் என்றும் வாழ்க. நான் சொல்றேன், இந்த காரியத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கிடைத்தாலும் கிடைக்காம போனாலும் நான் ஆண்டவரை நம்புறேன். அப்படி இல்லை, கண்களை மூடி பிரைஸ் சொல்லோ. இன்னைக்கு நிறைய பேர் கிடைக்கலன்றதுனால ஆண்டவரை விட்டுடுறோம். ஆண்டவர் கொடுக்கல என்பதனால ஜெபத்தையே மறந்துடுறோம். ஆண்டவர் என் தேவை எத்தனையோ முறை இதுக்காக ஃபாஸ்டிங் போட்டுட்டு, இதுக்காக குடும்ப ஜபம் வச்சுட்டு, இதுக்காக நிறைய ஜபம், குடும்ப ஜபம், நான் தனிப்பட்ட ஜபம் நிறைய முறை பண்ணிட்டே இருக்கிறேன். ஆண்டவர் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். சில ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க, ஆண்டவரே நம்புறேன், நான் நம்புறேன், ஆண்டவரே நம்புறப்பா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, வீலையில்லாவும் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடமையாக்கிடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுவே.